நான் தான் 4ஆம் வகுப்பு சஞ்சிதா. நான் இப்போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். மரத்தை வெட்டினும், புவியை வெப்பமாக்கினும், நெகிழியை புதைத்தும், மண்ணின் வளமையை குறைத்தும், ஓசனில் ஓட்டையிட்டும் ஓய்வில்லை, மண்ணில் மாசொட்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநிழல் காடும் உடையது அரண். இக்குறளில் வள்ளுவர் வளமான சுற்றுச்சூழல் மனிதர்களை போர்க்கவசம் போல் பாதுகாக்கிறது என கூறுகிறார். சுற்றுச்சூழல் என்பதை காடு, மலைகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை பரப்புகளை குறிக்கின்றன. ஆனால் சுற்றுப்புற சூழலானது பல காரணங்களாய் மாசடைந்து வருகின்றது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி ஆகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுத்தமான காற்று, தண்ணீர் மற்றும் நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருத்தரின் கடமையாகும். இயற்கையை நேசிப்போம். செயற்கையோட வாழ வேண்டுமா என யோசிப்போம். நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று ஆகியவை மாசடைந்து வருகின்றது. தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகளில் கலப்பதால் நீரானது மாசடைந்து வருகின்றது. இயற்கையோடு இயந்து வாழ்கின்ற பழமொழிக்கு ஏற்ற நாம் எல்லோரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இயற்கையின் அழகு மரம், அதை அழியாமல் காப்பது அறம். மரம் நடுவும், மழை பெறுவோம். மாசில்லாத சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். எதிர்கால தலைமுறைக்கு அழகான பூமியை பரிசளிப்போம். நன்றி, வணக்கம்.